எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிகளத்தில் என்ன தான் நடக்குது? இப்படிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சி எப்படி நீங்கள் நடத்த போகிறீங்க? இல்லை 2026 எப்படி நீங்கள் தேர்தலை சந்திக்க போகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா கட்சியோடைய கட்டமைப்பு என்ன ஆச்சு? கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன பண்ணுறீங்க? கேட்க மாட்டேங்கிறீங்க. யாரையும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. தளபதி என்ன பண்ணுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கட்சியில் இருந்து மிக முக்கியமான உறுப்பினர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. அள்ளி அள்ளி எடுத்துகிட்டு போகிறாங்க. இளைஞர்கள் அப்படியே கொத்தா தூக்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி போய் திமுகவில் போய் சேர்ந்துருக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா தமிழக வெற்றிகளுக்கு? இதெல்லாம் கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் புரியாமல் தளபதி அவர்கள் இந்த மாதிரி கட்சியை கண்டுக்காமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப மனவேதனை அளிக்குது. நானும் போய் டிஎம்கேல போய் சேரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா டிஎம்கே மாதிரி ஒரு உன்னதமான கட்சி இந்த உலகத்தில் யாருமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, இளைஞர்களுக்கான ஒரு கட்சி, இளைஞர்களை எப்படிலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தளபதி அவர்கள் இளைஞர்களை என்ன மாதிரிலாம் கொண்டு போகிறாரு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகமா இல்லை திராவிட முன்னேற்ற கழகமா அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யார் உண்மையான தலைவன் அப்படின்றது புரியும். எனக்கு உண்மையாலுமே தமிழக வெற்றி கழகத்து மேலே செம்ம கோபமாக இருக்குது. இப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும்போது. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சக்தி தமிழக வெற்றி கழகத்திலேருந்து இப்போ திமுகவில் போய் சேர்ந்துருக்கு. அந்த சக்தி யார், என்ன, அவங்க யாரெல்லாம் கொண்டு போயிருக்காங்க, எவ்வளோ கோடி இளைஞர்களை கையோட கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நான் வைஷ்ணவி, கவுண்டம்பாளையம் தொகுதி. நான் கடந்த ஒரு வருட காலமாகவே தாவேக்கால பயணம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மே 3ஆம் தேதி தாவேக்கால இருந்து வெளியில வந்தேன். நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி இளைஞர்கள், இளம் பெண்கள் தாவேக்கால ஜாயின் பண்ணதுக்கான முக்கிய காரணம் அவங்க யூத் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க. இளம் பெண்களையும் இளைஞர்களும் அரசியல் களத்துக்கு வரதை அவங்க ஆதரிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் தாவேக்கால எங்கள் பொலிட்டிக்கல் ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் தாவேக்கால எங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சியதாகவே இருந்தது. இன்றைய தினம் நாங்கள் எல்லாருமே கொங்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கும். இனிமேல் எங்களோட மக்கள் பணி திராவிட முன்னேற்ற கழகம் வழியாக தொடரும் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறோம். இது பத்தின டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நான் ஒரு அறிக்கையாவே ஒரு நாட்களில் வெளியிடுறேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இன்னொரு ஸ்கிரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறதா உண்மை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்க தான் வைஷ்ணவி. என்னால் சிரிக்காமல் சொல்ல முடியல. நம்ம வைஷ்ணவி அக்கா, சாரி உங்களுக்கு, எனக்கு தங்கச்சி, உங்களுக்குலாம் அக்கா. அக்கா இன்னைக்கு தங்கச்சி என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. தன்னுடைய படத்தோடு போய் சேர்ந்துட்டாங்க. ஐயோ, ஏமா விஷப்பூச்சி, நீ விஷம் மூஞ்சியை பார்க்கும்போது தெரிஞ்சு அந்த அளவுக்கு உன் நாடகம், நடிப்பு, அப்படியே மக்களுக்கு சேவை பண்ண வந்த மனப்பான்மை, மூஞ்சி முகர கட்டையும் பாரு, சேவை பண்ணுற மனப்பான்மை மூஞ்சி. சேலையை ஒழுங்காக கட்ட தெரியாத வயசில் நீ சேவை பண்ண வந்திருக்க. உன்னால் எதை கொண்டு அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. அதுவும் அந்த வீடியோவை திருப்பி போட்டு பாருங்கள். அதில் ஒரு பின்னாடி ஒரு பொண்ணு நிற்கும். அது பின்னாடி யார், வைஷ்ணவி பின்னாடி ஒன்று நிற்கும். அது இப்படி மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு இருக்கு. இருடி சக்காலத்தி, நீ கொடுத்த காசுக்கு எங்கள் அப்பனை ஆத்தாலும் உன் பின்னாடி ஒன்று என்ன அனுப்பி விட்டாங்க. நான் 2026 எங்கள் அண்ணன் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம், மூஞ்சியில் நான் கரிய பூசலை, என் பேர் இல்லைன்னு அது பேர் நமக்கு தெரில அப்படின்னு கண்டிப்பாக அந்த பொண்ணு நினச்சிருக்கோம். பக்கத்தில் நிற்கிறவன் இப்படி ஏன் நின்றுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல. டேய், முக்கியமாக ஏடா எல்லாம் செந்தில் பாலாஜி தலைமையில் தான் இந்த கூட்டத்தில் சேர்ந்துருக்காங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா, கொஞ்சம் கூட மீசம் முளைக்காத பசங்களை இடம் பின்னாடி கொண்டாந்து வச்சுருப்பீங்க. ஒரு பேச்சுக்காவது நம்ம பார்க்கும்போது நம்மளை வேணுங்களாம் 18 வயசுக்கு மேலே இருக்கும், ஓட்டு போடுற உரிமை இருக்குன்னு. பின்னாடி நிற்கிறவங்க எல்லாம் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கிற பையனாக கொண்டாந்து நிற்க வச்சுக்கிட்டு, பொம்பளை பிள்ளை நிற்க வச்சுக்கிட்டு இந்த அம்மா பேட்டியார் கொடுக்குறாங்கன்னா இதில் கேள்வியெல்லாம் பதிவு சொல்ல முடியாது. ஏமா கேள்வி பதிவு சொல்ல மாட்டேங்க. லாஸ்ட்டாக ஒரு முத்திரை குத்திட்டு போயிடுச்சு, தமிழக வெற்றிக்கம் ஒரு பிஜேபி அப்படின்னு. இதுக்கு தானே உங்கள் அம்மா உன்னை ப்ரிப்பரேஷன் பண்ணி அப்படியே அழகாக பொட்டலமாக கட்டி தமிழக வேட்டையில் கொண்டு சேர்த்து விட்டுச்சு. அது ஒரு வருஷமாக தமிழக வேட்டையில் பயணிச்சாங்களாம். நல்லா வாயில் வருது. எனக்கு வந்ததே இப்போ தான், மாநாட்டு கூட வரல. மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமா தான் உன் மூஞ்சியை கொண்டாந்து நீ தமிழக வேட்டையில் காமிச்ச. இந்த மூஞ்சியை ஃபுல்லாக பப்ளிசிட்டி எடுத்து போட்டாங்க மீடியா. அதை பண்ணது டிஎம்கே, எல்லாருக்கும் தெரியும். சரி, இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு வெக்கமே இல்லாமல் மக்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கேன்னு சொல்கிறியே, உன்னால் எதை கொண்டு அடிக்கிறது? முந்தா நேற்று இந்த கஞ்சியும் 2 பெண்ணும் கொடுத்தியா தானே உன்னை மக்கள் சேவை? ஐயோ. சரி மக்களே, இது கிடக்குது. அதாவது இன்றைக்கி மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொன்னது தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தளபதி யங்ஸ்டர்ஸ் எப்படி கொண்டு போகிறாங்க, இந்த திமுக தருதலைங்க எப்படி யங்ஸ்டர்ஸை கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு தருதலை உருவாக்குனது தான் இந்த திமுகவில் இப்போ இந்த பெண்ணை நம்ம பார்த்தோமே, இந்த வைஷ்ணவி அப்படின்ற பொண்ணு. சரி, இவங்களுடைய டார்கெட் என்ன நான் முன்னாடியே சொல்லிட்டேன்.
விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடியது இன்றைக்கி இளைஞர்கள் தான். புரியுதுங்களா? ஸோ அந்த இளைஞர் சக்தியை எப்படி அவங்கக்கிட்ட கொண்டு வருது அப்படின்ற அஜெண்டா தான் அவங்களுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க. அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இங்கே ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷனில் பெரும்பாலும் ஓட்டு போடுறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்பா அம்மா, வயசானவங்க, பாட்டி, தாத்தா இந்த மாதிரி இருப்பாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் எலெக்ஷனே புறக்கணிக்கிற வைப்பாங்க. நோட்டாவை தேடி போய் ஓட்டு போடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த தலைவர்களை பிடிக்கல. ஸோ இந்த தலைவர்கள் பிடிக்கல, வேறு யாரையாவது ஒரு தலைவரை எடுக்கணும் அப்படின்னா அதற்கான சக்தியை யாருமே கிடையாது. ஏன்னா எந்த சக்தி வேணால் வரலாம், ஆனால் இவங்க தான் கடைசியில் ஆட்சி இருப்பாங்க, இவங்க கூட சேர்ந்துக்கணும், இல்லைன்னா தனியாக நின்னா முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதான் இவங்களோட பிளான், கோட்பாடு, கொள்கை. அதுதான். இது டிஎம்கே மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏடிஎம்கே ரெண்டுமே சேர்ந்து தான், ஒன்றுக்கு ஒன்றும் சளைச்சது கிடையாது. ரெண்டுமே கூட்டு கலவாணிக்கு தான். இவங்க இப்படி பண்ணுவாங்க, அவங்க அப்படி பண்ணுவாங்க. அவங்க ஒன்று ஆரம்பிப்பாங்க, இவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, இவங்க ஆரம்பிப்பாங்க, அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் எவனுமே எதுவுமே மூட மாட்டாங்க, எல்லாருமே உள்ளுக்குள்ளே பேசி வச்சுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இப்போ இளைஞர்கள் அரசுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னும் போது ஒரு காலகட்டத்தில் டெக்னாலஜி வளர்ந்து வரும்போது இவங்க மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்த இந்த நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் மாறி மொபைல் அப்படின்ற ஒரு விஷயம் கைக்கு வரும்போது இளைஞர்கள் அதுக்குள்ளே வர்ற அந்த காலகட்டத்தில் இளைஞர்களை மழை மாற்றத்துக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அரசியல் மயமாக ஆக்க விடாமல் பண்ணுறதுக்கு இவங்க முதல் பண்ண வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜஸில் நடந்த எலெக்ஷன்ஸ், மெட்ராஸில் இருக்கக்கூடிய பச்சைபாஸில் நடந்த அந்த எலெக்ஷன் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி இளைஞர்களுக்கு இனி காலேஜில் எலெக்ஷன் வச்சா இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் ஒரு 2001 காலகட்டத்தில் இந்த காலேஜ் எலெக்ஷன்ஸை மொத்தமாக பேன் பண்ணாங்க. பட் அதே நேரத்தில் வேறு ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்மார்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக். எஸ், டாஸ்மாக் அப்போ தான் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. 1983 காலகட்டத்திலே டாஸ்மாக் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருந்துச்சு. ஆனால் அது ப்ரைவேட் செக்டாரில் இருந்துச்சு. எம்ஜிஆர் காலகட்டத்திலே அது ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அது முழுசாக கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லை. கிட்டத்தட்ட 2003 வரைக்குமே, 2001க்கு அப்புறமா 2001 பார்த்தீங்கன்னா இந்த பேனை லிஃப்ட் பண்ணுறாங்க. டாஸ்மாக் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்றது லிஃப்ட் பண்ணாங்கன்னா அது ப்ரைவேட் செக்டார்கிட்ட போகுது. பட் ப்ரைவேட் செக்டார்கிட்ட வருமானம் வரக்கூடியதை கவர்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறமா 2003 ஜேஜே பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் செக்டார்லேருந்து ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட் அண்டரில் இந்த டாஸ்மாகை கொண்டு வராங்க. ஸோ டாஸ்மாக் வந்ததுக்கப்புறமா 2006 இதை கலைஞர் அவர்கள் அந்த ஆட்சியில் ரிவைஸ் பண்ணி நாங்கள் இதை மூடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் நடக்கலை. வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த டாஸ்மாகை டெவலப் பண்ணாங்க அப்படின்ற பாயிண்ட்டை பார்த்தா யங்ஸ்டர்ஸை உள்ளுக்குள்ளே போதைக்குள்ளே அடிமையாகணும். அவன் போதைக்குள்ளே அடிமையாகிட்டான் அப்படின்னா இந்த டாஸ்மாகை யார் மூடுன்னு சொன்னாலும் இல்லை, இளைஞர்கள் மட்டும் இல்லை, சாதாரண பாமர மக்களாக இருக்கட்டும், லாம்பலையாக இருக்கட்டும், அவங்களாம் டாஸ்மாகை மூடுறோன்னு சொல்கிற எவனுக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. அதை நீங்கள் நல்லா பாருங்கள், குடியார எவனும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ அது ஒரு மெஜாரிட்டியான ஒரு லெவலில் இருக்குது. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் வளர்ந்து வர காலகட்டத்தில் 2000 காலகட்டத்தில் குடிக்கிறதுனா வீட்டுக்கு தெரியாமல் குடிக்கணும். அதில் சோஷியல் ட்ரிங்கிங்லாம் இப்போ கிடையாது. ஆனால் அந்த சோஷியல் ட்ரிங்கிங்கிற ஒரு மேட்ரை உள்ளே எப்படி புகுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் மீடியா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் எல்லாமே ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமா ஒரு கட்டிங் சொல்கிறா அப்படின்ற இந்த டைலாக்கு படத்தில் ஆரம்பிக்கும் போது தான். அதுலேயும் அந்த டயத்தில் இந்த ட்ரிங்க்ஸை என்ஹான்ஸ் பண்ண மாதிரி நடித்த நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானமாக இருக்கட்டும், அது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஜீவாவாக இருக்கட்டும், ஏன் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும். உதயநிதி ஸ்டாலின் படத்தில் குடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டாப்புல, அவர் மூந்து பார்த்தாவே மப்பி எரியும் அப்படின்ற மாதிரி அவர் தன்னை உத்தமர மாதிரி காமிச்சுப்பாங்க. பட் இருந்தாலும் ஓகே. ஸோ அப்போ படங்களில் இந்த சரக்கை இளைஞர்கள் அடிக்கிறது ஒரு ஃபேஷன். இது காதல் ஃபெயிலியர்னால் அடிக்கிறது, பார்ட்டினா பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இளைஞர்கள் தண்ணி அடிக்கிறது ஒரு கலாச்சாரம் அப்படின்ற ஒரு மனநிலைமையை படங்கள் மூலிமா பசங்க மனசில் விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க யாருமே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஒரு அரசியல் எப்படி இருக்கணும், ஒரு அரசியல் அமைப்பு எப்படி இருக்கணும், ஒரு நாட்டை ஆளக்கூடிய அந்த தலைவர்கள் எப்படி நடந்துக்கணும், அவங்க கரெக்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, கரெக்ட் பண்ணால் அவங்கள தட்டி கேட்கணுமா கேட்கக்கூடாதா, எந்த மாதிரியான அணுகுமுறை நம்ம அணுகணும், காவல்துறை போய் எப்படி அணுகணும், ஒரு சட்ட ரீதியாக எப்படி அணுகணும் அப்படின்ற அந்த விஷயத்தை மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் புகுத்தாத ஒன்று இல்லை 2 கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2 திராவிட கட்சிகள் தான். ஆனால் இது எல்லாத்துக்கும் மாறா ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அதுதான் தளபதி.
ஸோ அதையும் நம்ம வந்து எப்படி ஒரு வைஷ்ணவின்ற ஒரு சின்ன பெண்ணை வச்சு நம்ம இந்த விஷயத்தை பார்த்தோமோ இதே மாதிரி இன்னைக்கு ஒரு இளைஞர் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காப்புல, அவரை நான் பாராட்டி ஆகணும். அவர் பேசின விஷயங்களையும் நம்ம கேட்டு தான் ஆகணும். அப்புறம் பாசிசம் பாயாசம்னு அவர் சொன்னாரு. பாசிசம்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? பாசிசம்னா என்னன்னு ஒரு 4 வரிகள்ல மேடையில வந்து யாராவது சொல்றீங்களா? இளைஞர்கள்ல ஒருத்தர். பாசிசம்னா அதாவது ஒரு ஸ்டேட் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்டேட்ல ஒருத்தர் தான் ஆட்சி பண்ண முடியும். ஆனா அந்த ஆட்சி பண்றது கூட யார் வேணா வந்து சேர்ந்துதான், ஆனா அவர் ஒருத்தர் தான் ஆட்சி பண்ண முடியும். அதுதான் அரசியல் பற்றி அவர் பேசினாரு. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க ஒரு விமானத்துல போறீங்க. கிட்டத்தட்ட 50 வருடம் அனுபவம் இருக்கிற ஒரு பைலட் இருக்காரு. நேத்து தான் கத்துட்டு வந்த ஒருத்தர் இருக்காரு. யார் ஓட்டுனா நீங்க போவீங்க? புதுசா இன்னைக்கு தான் கத்துட்டு உங்களை பிளைட்ல கூட்டிட்டு போனா போவீங்களா? அதுதான் திடீர் அரசியல். இத்தனை 40 வாட்டி பைலட் ஓட்டுனவரை வச்சு கம்பேர் பண்ணி பேசினாங்க. இப்ப புதுசா பைலட் வர்றதை வச்சு கம்பேர் பண்ணி பேசுறீங்க மேம். ஆனா அது அப்படி இல்லை மேம். புதுசா வரவங்களே நம்ம ஏற்கணும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தம்பியோட வாய்ஸ் உங்களுக்கு சரியாக கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். முதல் கேள்வியாக இது வந்து ஒரு இளைஞர் கருத்தரங்கம், ஏதோ ஒரு காலேஜில் நடக்குது. இந்த இடத்துல சீஃப் கெஸ்ட் யாருன்னு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேகர் பாபு, பாபு, ஓகேங்களா? அவர் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டு. இந்த மேடம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஸ்கூலில் அந்த காலேஜ் லெக்சரராக என்னென்னலாம் நமக்கு தெரியல, இல்லை பேச்சாளராக, இல்லை அவங்க கூட வந்தவங்களாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க, பாசிசம்னா என்ன, பாயாசம்னான்னு சொல்லி விளக்கம் கொடுங்க, இங்கே இருக்க இளைஞர்களை யாராவது விளக்கம் கொடுங்க அப்படின்னு. நம்ம தம்பி வந்து ஒரு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு போனால், ரொம்ப சிம்பிளான ஒரு விளக்கம், எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு விளக்கம். எப்படிப்பட்ட இளைஞர்களை தளபதி உருவாக்கியிருக்காரு அப்படின்றதுக்கு இது மிக 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 பெரிய ஒரு உதாரணம். அப்படி என்ன சொல்லியிருக்காரு அந்த தம்பின்னு கேட்டிங்கன்னா, பாசிசம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது சிம்பிளாக முடிச்சிட்டாவில். ஒரு மாநிலம் இருக்குது, இந்த மாநிலத்தில் ஒருத்தன் ஆட்சி பண்ணுறான், ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மாநிலத்தில் எத்தனை பேர் புதுசாக கட்சி பண்ணி ஆரம்பித்து ஆட்சி பண்ண வந்தாலும் அவங்கள ஆட்சிலாம் பண்ண விட மாட்டாங்க. அவங்க கூட போய் சேர்ந்துக்கலாம், நீ யார் வேணால் கட்சி ஆரம்பி, என்ன வேணால் பண்ணு, ஆனால் ஆள்றது நானாக தான் இருக்கணும். அப்படின்றது தான் இவங்களுடைய கோட்பாடு, இவங்களுடைய மனநிலைமை. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு டேட்டு வரைக்கும் திமுக தனியாக நின்று ஜெயிச்சதே கிடையாது தமிழ்நாட்டில். புரியுதுங்களா? என்னது தனியாக நின்று மெஜாரிட்டி வாங்கி ஜெயிச்சதே கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டம் வரைக்கும் அவங்களுக்கு கூட்டணி துணையில் தான் அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. கூட்டணியில் ஒன்று பிடுங்கிட்டு போச்சுன்னா கூட நக்கிட்டு போயிடும் அவங்களுடைய பொழப்பு. இருந்தாலும் அது தெரிந்தாலும் தான் தான் பெரிய ஆள், நான் தான் நம்பர் 1, நான் வைக்கிறது தான் சட்டம், எனக்கு கீழே தான் நீ எவனையே இப்போ எவ்வளோ பெரிய கொம்பனாயிரு, நீ காங்கிரஸ் ஆறு, விடுதலை சிறுத்தையாரு, இல்லை பாமகவாரு, நீ எவனா வேணா இரு. இங்கே ஏடிஎம்கே, அதாவது எம்ஜிஆருக்கு போட்டி கலைஞர், கலைஞருக்கு போட்டி எம்ஜிஆர், பின்ன எம்ஜிஆருக்கு போட்டி ஜெயலலிதா, பின்ன ஜெயலலிதா போட்டி கலைஞர், இப்படி தான் கொண்டு வந்திருக்காங்களே ஒழிய வேறு எந்த கட்சிகளையும், வேறு எந்த தமிழ் கட்சிகளையும், தமிழர்களால் உருவாக்கப்பட்ட கட்சிகள் எதையுமே வளர விடலை இந்த பாசிச கட்சிகள். புரியுதுங்களா? ஸோ இதை தான் இந்த தம்பி ரொம்ப அழகாக பாசிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை விளக்கிட்டாங்க. அப்படியே இன்னொரு கேள்வியும் வந்து கேட்குறாங்க. கேள்வி கேட்குறத விட பசங்களோட மைண்ட், அந்த அம்மா எப்படி மைண்ட் வாஷ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃப்ளைட் இருக்கார், ஒரு பைலட் இருக்கார், 50 வருஷம் அனுபவமான பைலட் இருக்கார், ஒரு புதுசாக ஒருத்தர் வந்த பைலட் இருக்கார். நீங்கள் 50 வருஷம் அனுபவம் உள்ள அந்த பைலட் கூட போவீங்களா, இல்லை புதுசாக வந்த இந்த பைலட் கூட போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் ரொம்ப சிம்பிளாக பதில் என்ன சொல்லிட்டாப்புலன்னா, பழைய பைலட் இருக்கட்டும், ஆனால் புதுசாக வரவங்களே வரவேற்கணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. பட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஆனால் அந்த தில்லு பார்த்தீங்களா, அந்த இடத்துல சேகர்பாபு முன்னாடி அவங்க மூஞ்சியில் கரியை பூசுன மாதிரி பதில் பேசின அந்த தம்பிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் இந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு நான் ஒரு விளக்கத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏமா, உங்களை மாதிரி ஆட்களை உருவாக்கி வச்சிருக்கிறது தான் திமுக. கொத்தடிமைகளா, கேள்வி கேட்க திராணி இல்லாமல், யோசிக்க விடாமல், இதே தற்கூரித்தனத்தோட இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்களை உருவாக்குவது தான் திமுகவும் அதிமுகவும் செய்த வேலைகள். ஆனால் யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, நாளைய விஷயத்தை தொலைநோக்கு பார்வையோட அந்த ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடிய, செயல்படக்கூடிய இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறது தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தின் மிகப்பெரிய சாதனை. அதனால தான் அந்த பையனுக்கு பாசிசம்னா என்ன புரியுது.
அதாவது ஒருத்தருக்கு கீழேயே ஆட்சி இருக்கிறது தவறு அப்படின்ற அந்த விஷயம் புரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி பழசை மட்டுமே கொண்டாடிட்டு இருக்கக்கூடாது, புதுசையும் வரவேற்கணும் அப்படின்ற அந்த புரிதல் இருக்குது. நான் உங்களுக்கு பழசை மட்டுமே நீங்கள் கொண்டாடணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த கட்சிக்கு மட்டும்தான் அதுவா? ஏன் அப்போ நீங்கள் பழமையிலேருந்து மாறினீங்க? புதுமை உங்களுக்கு தேவைப்படலையா? எல்லா விஷயத்துலையுமே புதுமை வந்துட்டு தானே இருக்குது. புதுமை வரும்போது நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அதற்காக பழசை மட்டுமா நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க? அப்படி கிடையாது. பழையதோடு சேர்ந்து புதியதும் கொண்டாடுறீங்க. அங்கே மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை கலாச்சாரத்தில் இருந்த பழமை எல்லாமே நமக்கு நல்லது செஞ்சது. ஆனால் ஆளக்கூடிய இந்த பழைய அரசியல்வாதிகள் எல்லாமே கொள்ளையடிக்கிற கூட்டம், கும்பல். அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இல்லைன்னா இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் இந்த ஈடி ரைடெல்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் சின்னவர் முதற்கொண்டு சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்றத பேச்செல்லாம் ஏன் அடிபடணும்? அதாவது நீங்கள் ஒரு இளைஞர்கள் மனசில் என்ன விதைக்கிறீங்க? திமுகவும் சரி அதிமுகவும் இளைஞர்கள் மற்ற வைஷ்ணவி பண்ணுற பெண்கள் மனசில் என்ன விதைச்சிருக்கீங்க? ஒரு கட்சிக்குள்ளே அங்கே போய் அதை செயல்படு, 3 மாதத்தில் அந்த கட்சியை கவுத்துட்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவோம், வேலையை பண்ணிட்டு வா. அதாவது ஒரு சுயநலப்போக்கு, ஒரு திருட்டுத்தனம், ஒரு மொள்ள மாதிரித்தனம், ஒரு முடிச்சு வைக்கத்தனம், இதை எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் கற்றுக் கொடுத்து அனுப்புறீங்க. ஆனால் இந்த பக்கம் தளபதி என்ன பண்ணுறாரு? இளைஞர்களை வழி நடத்துகிறாரு. அதாவது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களே, ரசிகர்களை கொண்டாடும் ஒரு கவர்ச்சி கூட்டம், ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இந்த ரசிகர் கூட்டங்களை அரசியல் மயப்படுத்துகிறாரு. அரசியல்னா என்ன? உன்னை சுற்றி என்ன நடக்குது பாரு, உன்னை ஆள்றவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு, எப்படிப்பட்ட மனநிலைமையோடு இருக்கான் பாரு, எப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்கான் பாரு, இதை எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்துடைய மிகப்பெரிய சாதனை. இந்த மாதிரி வைஷ்ணவ பின்னாடி நிற்க வச்சு சின்ன பசங்களை வச்சு பேசுகிற கூட்டம் கிடையாது, கட்சி கிடையாது தமிழக வெற்றி கழகம். உண்மையான இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தக்கூடிய மிகப்பெரும் ஒரு அதிகாரம் படைத்த, ஒரு ஆளுமை படைத்த, அறிவார்ந்த, செயலால் மட்டுமே தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டு போகும் தளபதி அவர்கள் இதற்கு மிகப்பெரிய உதாரணம். இதெல்லாம் வேறு எவனாலையுமே செய்ய முடியாத ஒரு விஷயம். அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய இளைஞர்களை தமிழ்நாட்டில் அரசியல் மயப்படுத்துகிறார் அப்படின்றதுக்கு நம்ம பார்த்த இந்த ஒரு சின்ன பையன் உதாரணமே போதும். இதுதான் இனி நிரந்தரம், இதுதான் உண்மையான அரசியலையும் தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியலையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கட்சி அப்படின்றதுக்கு இதை விட ப்ரூஃப் வேறு எதுவுமே தேவையில்லை. இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி இதெல்லாம் ஓட்டா மாறுமானா ஓட்டா மாறும். ஓட்டா மாறுறதுக்கு தாண்டா நாங்கள் உறுப்பினர் ஆகிறோம், லூசு பயலா அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் இதை பற்றி நல்லா யோசிங்க. ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், தளபதியோட பெருமை கொண்டு போய் சேருங்க. See you on another video. Love you all. Take care. Bye.